வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பன்னீர் புலாவ் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான, நம்ம செஞ்சுருக்கிறது வந்து சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். நான் பாஸ்மதி அரிசியில் பண்ணலை. அந்த ரைஸ்க்கே எவ்வளோ பாருங்கள், பலன்னு ரொம்ப சூப்பராக நம்முடைய பன்னீர் புலாவ், நல்ல ஒரு டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு புலாவ் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க யார் சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து குக்கும்பர், ஆனியன் லைட்டாக போட்டு குக்கும்பர் வந்து ரைத்தா பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். எதுக்காகனா இது வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இல்லைங்களா. ஸோ இதோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல டேஸ்டியான இந்த புலாவ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வெஜிடபிள் பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து கேரட், பீன்ஸு, வெங்காயம், கொஞ்சம் புதினா நல்லா அலசி வச்சுருக்கேன், தக்காளி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்காமல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பன்னீர் வந்து க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சாதத்தோட இந்த மாதிரி கையிலேயே உதுத்து விட்டுட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து பீசஸாக கட் பண்ணி இந்த நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் கலரில். இப்போ வந்து இது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, பட்டர் சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரைஸோட டேஸ்ட் மாறும். அதனால் நெய்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக நம்ம பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 அழகு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 குழி கரண்டிக்கு, நம்ம குழம்பு கரண்டி வச்சு போனீங்கன்னா 1.5 குழி கரண்டிக்கு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து சோம்பு வந்து போட்டுட்டு நம்முடைய ஹோல் கரம் மசாலா, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, இந்த இலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மொத்தமாகவே போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், அதனால் தக்காளி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாகவே வதங்க பிறகு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஓரளவுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கி வரட்டும். நம்ம போட்ட அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆனியன், அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வந்து இறங்கினா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா அந்த எண்ணெயில் அதை கொதிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல வாசனை வருது, அந்த மாதிரி வருது இல்லைங்களா, நல்ல வாசனை வருது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச, நம்ம வந்து எப்போவுமே பிரியாணிலாம் தாளிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கணும் நம்ம, இஞ்சி பூண்டு விழுது மட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு பழையசு இருந்ததுன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. பாருங்கள், இப்போ வந்து நான் 1 அழகுக்கு 1 டீஸ்பூன் லெவலில் சேர்ப்பேன். இப்போ 2 அழகுக்கு 2.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2.25 ஸ்பூன் சேர்த்து இதில் வந்து நான் எப்போவுமே வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன், இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்ப்பேன். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பீஸா போட போகிறோம், அதனால் இது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்து ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், அப்படியே அந்த முழுசாகவே இருக்கட்டும். வந்து ஸ்கொயராக கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்மளுக்கு காரம், அதனால் அதை வந்து ஒரு 2 மிளகா அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு அழகுக்கு நீங்கள் ஒரு சின்ன மிளகா இருந்தால் 1, பெரிய மிளகாவாக இருந்தால் ஒரு 1/2 அந்த மாதிரின்ற கணக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொதித்து வரும்போது டேஸ்ட் பார்த்துட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து தக்காளிலாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலாம், அப்படியே வந்து லைட்டாக வதக்கிருக்கோம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து அழகுக்கு 2 டம்ளர் நம்ம எப்போவுமே சேர்ப்போம் இல்லைங்களா, ஒரு அழகுக்கு 2 டம்ளர். நான் வந்து நம்ம மூட்டை அரிசி, அதாவது சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணோன்னா, இது பழைய அரிசி, நல்ல பழைய அரிசினால அதுக்கு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். ஒரு மாதிரி இந்த தக்காளி வந்து லைட்டாக நம்ம வதக்கி வரதுனால ஒரு நல்ல கோல்டன் கலரில் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்மளுக்கு இது நல்லாவே கொதித்து வந்துட்டு பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இந்த ரைஸு பாருங்கள், நம்ம வந்து சாப்பாடுக்கு வடிக்கிற அரிசியை ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப பொடியாக இருக்கும். இது அப்படியே நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்ல பழைய அரிசி, நம்ம நல்லா அரிசி வந்து சாதம் நிறைய வரும் ரைஸ். இப்போ இதுவும் வந்து ஒரு கொதி வரட்டும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் கொடுக்கணும். இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து ஒரு 2 விசில், பழைய அரிசின்றதால நான் 2 விசில் கொடுக்குறேன். நல்ல ஒரு புது அரிசியாக தான் நீங்கள் ஒரே விசில்லே நீங்கள் இறக்கிடலாம். இப்போது விசில் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம தேங்காய் ஃபில்டர் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து மேலே நிற்கும். சும்மா ஒரே ஒரு கலர்னோடனே நமக்கு ஒரு சூடாக வரும் இல்லைங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துப்போம். நம்ம முன்னாடியே பன்னீர் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த விசில் கொடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வந்து நம்மளுக்கு பீஸ் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த சூடாக இருக்கிற சாதத்தை மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே உள்ளே போவோம் அந்த பன்னீரெல்லாம். பாருங்கள், நல்லா பழப்பழன்னு எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இது 2 விசில் வந்தது. சாப்பாடு அப்படியே உதிரி உதிரியாக நம்மளுக்கு நல்லா வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான நம்முடைய பன்னீர் புலாவ் வந்து இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்கள்லாம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பன்னீர் இது ப்ரோட்டீன், நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. கேரட், பீன்ஸு, நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.